ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th அட்வான்ஸ் தமிழ், அதாவது சிறப்பு தமிழ் 11th இருக்கு பார்த்தீங்களா, அதோட இயல் 4 இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய் வினை அப்படின்னு சொல்றாங்க. அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயரடை அப்படின்னு சொல்றாங்க. அட்வர்ப் அப்படின்னா வினையடை. பாருங்க, அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் வந்துருது, அட்வர்ப் அப்படின்னா வினை வந்துருது. ஸோ ரெண்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை, அட்ஜெக்டிவ் அப்படின்னா பேரடை, அட்வர்ப் அப்படின்னா வந்து வினை அடை அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா உடன்பாடு தொடர். நமக்கு தமிழ்ல வந்து முன்ன சிலபஸ்ல இருந்துச்சு. ஸோ உடன்பாடு தொடர் அப்படின்னா வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா தொடரை பகுத்தல் அப்படின்றாங்க. ஏன்னா சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் தெரியும், அனாலிசிஸ்னா பகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா கலவை தொடர். ஸோ நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கலவை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதே காம்பவுண்ட் அப்படின்னா கூட்டு தொடர். ஏன் அப்படின்னா காம்பவுண்ட்ல அண்டு சோ பட்டெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதை கூட்டு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கான்கிரண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இசைவு. ஸோ இசைவு அப்படின்னா கான்கிரண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா வந்து இசைவுன்னு சொல்றாங்க. கன்ஜக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொற்கள் சொல்லுவாங்க. இப்போ சொன்னீங்க அண்டு சோ பட் இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்கள் சொல்லுவாங்க. அது கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்றது. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று. இதே இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயற்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். நேரா பேசுறது டைரக்ட் ஸ்பீச், அதான் வந்து நேர்கூற்று, நேரா பேசுறது. இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயற்கூற்றுன்னு வரும். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்ற மாதிரி, ரெண்டு பேர் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆச்சரிய குறின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இடியோமெட்ரிக் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மரபு தொடர் சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா இடியோமெட்ரிக் ஃப்ரேசஸ் அப்படின்னா மரபு தொடர், அதுவே சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரேசஸ் அப்படிங்கும்போது மரபு தொடர் சொற்றொடர்கள் அப்படின்றது. பாருங்க, இப்ப சொன்னேன் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயற்கூற்று. ஸோ நமக்கு நேர்கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து அயற்கூற்று. நிறைய மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குழப்பிக்காம பார்த்துக்கணும். பெயரடை அப்படின்னா அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வினை அடை. இந்த மாதிரி காமனா இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆக்டிவ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா செய்வினை நம்ம பார்த்தோம். ஸோ பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்பாட்டு வினை. ஸோ இன்டர்சேஞ்ச் ரெண்டையும் மாத்துறது. ஸோ பாருங்க, மாற்றம். ஸோ செய்வினை, செய்பாட்டு வினை, மாற்றம். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னா செய்வினை, செய்பாட்டு வினை, மாற்றம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வினா தொடர். ஸோ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா WH கொஸ்டின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் வர்றது. ஸோ அது வினா தொடர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்றது அது வந்து என்ன அப்படின்னா செயற்படு பொருள் குன்றிய வினை அப்படிம்பாங்க. செயற்படு பொருள்ல குன்றிய வினை அப்படின்னு சொல்றாங்க. மெயின் கிளாஸ் அப்படின்னா முதன்மை தொடர் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். ஸோ மெயின் கிளாஸ் அப்படின்றது முதன்மை தொடர் அப்படிம்பாங்க. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறை தொடர். ஏன் அப்ப நெகட்டிவா பேசாதன்னு சொல்றாங்க, எதிர்மறையா பேசாதன்னு சொல்றாங்க. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் அப்படின்னா செயற்படு பொருள். ஆக்சுவலாக சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யப்படு பொருள் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா சொல்முறை. ஆக்சுவலாக வந்து எப்படி வேர்ட்ஸ்லாம் ஆர்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து அதாவது சொல்முறை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஏன் அப்படின்னா வேர்ட்ஸ் அப்படின்னா சொல் வந்துடும், ஆர்டர் அப்படின்னா ஒரு முறை, அதான் சொல்முறை அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வருங்க, பாசிவ் வாய்ஸ் செயற்பாடு வினை. நம்ம மேல ஆக்டிவ் பார்த்தோம், செய்வினை. ஸோ இங்கே பாசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினைன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ப்ளூரல் அப்படின்னா பன்மை, இதே சிங்குரல் அப்படின்னா ஒருமை. சிங்குரல் அப்படின்னா ஒருமை. பாருங்க, ப்ளூரல் அப்படின்னா பன்மை, அதாவது ஒருமை பன்மை சொல்றோம் பார்த்தீங்களா, தான் சிங்குரல் அப்படின்னா ஒருமை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க,
ப்ரிடிகேட்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிடிகேட் அப்படின்னா பயனில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இது வந்து இங்கிலீஷ்ல வந்து சொன்னது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு, தமிழ்ல வந்து இப்போ இருந்துச்சு அப்படின்னா ஒரு சொற்றொடர்ல பயனிலை கண்டிப்பா இருக்கும். அந்த பயனிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ப்ரிடிகேட் அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன் தொடுச்சொல். ஆக்சுவலா இது வந்து பிவைக்யூல தமிழ் எலிஜிபிலிட்டியில வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்தொடு பின்தொடு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமேல. பாருங்க, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முன்தொடு சொற்கள் அப்படின்றது ஏன்னா முன்னாடி வர்றது. பாருங்க, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்தொடு சொல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மென்ட்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ அந்த மாதிரி அதான் முன்தொடு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தக்குறி. ஆக்சுவலா வந்து கமாவா, செமிகோலனா, ஃபுல் கோலனா, அதாவது கார்புள்ளி, முக்கார்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி. ஏன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி. பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன் இந்த மாதிரிலாம் போடுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சொல்றாங்க பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் அப்படின்னா தொடர். நமக்கு தெரியும் சென்டென்ஸ் அப்படின்னா தொடர். சிம்பிள் சென்டென்ஸ் தனித்தொடர். ஏன்னா வந்து நான் சொன்ன சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்னு பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தது வந்து கலவை தொடர் அப்படின்னு சொல்லியிருந்தான். காம்பவுண்ட் அப்படின்னா கூட்டு தொடர் சொன்னோம். ஸோ சிம்பிள் அப்படின்னா தனித்தொடர். சிம்பிளாக இருக்கும், தனியாக இருக்கும் ஞாபகம். ஸோ சிம்பிள் அப்படின்னா தனித்தொடர் அப்படின்றது. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ளூரல் வந்து பன்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்குலர் அப்படின்னா ஒருமை. ஸோ பாருங்க, சப்ஜெக்ட் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சப்ஜெக்ட் அப்படின்னா எழுவாய். இப்போதான் பார்த்தோம் பயனிலை வந்து ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்றோம். ஸோ ப்ரிடிகேட் அப்படின்னா பயனில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சபார்டினேட் கிளாஸ் சார்பு தொடர். ஏன்னா நம்ம மேல மெயின் கிளாஸ் பார்த்தோம். மெயின் கிளாஸ்னா என்ன பார்த்தோம்? முதன்மை தொடர் முன்னாடி வரும். மெயினா பேசுறது அதான். ஸோ முதன்மை தொடர். சப்பார்டினேட் அப்படின்னா பாருங்க, சப் ஆர்டினேட் அப்படின்னா சார்பு, அதை சார்ந்து வருது, சார்பு தொடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ப்ரிஃபிக்ஸ் வந்து முன்தொடு சொல் பார்த்தோமா. சஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின் தொடுச்சொல். இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து என்ஜாய் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மென்ட் எழுதுவோம். ஸோ இதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இதுதான், முன்தொடு பின்தொடு அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, சின்டாக் அப்படின்னா தொடரியல். ஸோ தொடர் வந்து இது பெருசா வர மாதிரி. ஸோ சின்டாக் அப்படின்னா தொடரியல் அப்படின்றது. சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா தொடரை சேர்த்தல். பாருங்க, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா சென்டென்ஸ் தொடர் தெரியும். ஸோ தொடரை சேர்த்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த சீக்வன்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கால முடிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்ஸ்லாம் நமக்கு தெரியும், காலங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் அப்படின்னும்போது த சீக்வன்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படின்னா கால முடிவு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து திசாரஸ் கொடுத்துருக்காங்க. தொகைச்சொல் நிகண்டு அப்படிம்பாங்க. தொகைச்சொல் நிகண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, திசாரஸ் அப்படின்னா தொகைச்சொல் நிகண்டு அப்படின்றது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் மாற்றம். ஏன் அப்படின்னா சென்டென்ஸ் தொடர் தெரியும், டிரான்ஸ்ஃபர்மேஷனா நமக்கு மாறுறது. ஸோ தொடர் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிரான்சிவ் வேர்ப் அப்படின்னா செய்யப்படு பொருள் குன்றா வினை. ஸோ குன்றிய வினை நம்ம பார்த்தோம், இது குன்றா வினை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குன்றிய வினை, குன்றா வினை பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்க, இன்ட்ரான்சிவ் வேர்ப் அப்படின்றதுக்கும் டிரான்சிவ் வேர்புக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்யப்பட பொருள் குன்றா வினை அப்படின்னா டிரான்சிவ். இன்ட்ரான்சிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குன்றிய வினை அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், டைரக்ட், இன்டைரக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீங்க ரெகுலரா அதாவது மாத்தி வர்ற மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, பகுப்பாய்வு அப்படின்றது. ஸோ அனாலிசிஸ் பகுப்பாய்வு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்லா அனலைஸ் பண்ணணும்னா நல்லா ஆழ்ந்து பார்க்கணும், அதான் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கம்யூனிகேஷன் அப்படின்னா தொடர்பாடல் அப்படின்றாங்க. தொடர்பு பேசுறோம்ல, தொடர்பாடல் அப்படின்றாங்க தான், உரையாடல் தான் இப்படி சொல்றாங்க. காம்பனன்ட் அப்படின்னா கூறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னா கூறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கான்செப்ட் அப்படின்னா என்ன கரு. ஆக்சுவலா வந்து கான்செப்ட்னா இந்த இப்போ நம்ம ஒரு இதுவே பண்ணோம் அப்படின்னா அதோட கான்செப்ட் என்ன அப்படிதான் கேட்பாங்க. இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சு படிங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ கான்செப்ட் அப்படின்னா என்ன கரு அப்படின்றது. கார்லேஷன் அப்படின்னா இணைப்பு. ஸோ கார்லேஷன் இருக்கும்ல, இப்போ சொல்லுவாங்க கார்லேட் பண்ணி படிங்க, இப்போ ஒன்றுக்கு இது இருக்கும், சிமிலாரிட்டிஸ் இருக்கும், அது தெரிஞ்சு படிங்கன்னு சொல்லுவாங்க. கார்லேஷன் அப்படின்னா இணைப்பு.
கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஒத்திவைப்பு. நெக்ஸ்ட் பாருங்க டீகோடிங் அப்படின்னா குறிய வீழ்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ டீகோடிங் அப்படின்னா குறிய வீழ்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டெலக்ட் அப்படின்னா கிளைமொழி. பாருங்க டெலக்ட் அப்படின்னா கிளைமொழின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கிளைமொழி அப்படின்னா என்ன பாருங்க எஃபிஷியன்சி அப்படின்னா வினைத்திறம். ஸோ பாருங்க எஃபிஷியன்சி அப்படின்னா எவ்வளோ எஃபிஷியன்ட் இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அப்படின்னா வினைத்திறம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திறம் திறன்னாலும் கூட வரலாம். ஸோ வினை திறம்னு கொடுத்திருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சமவலு மொழிவுகள் அப்படின்றது பாருங்க ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஈக்குவலண்ட் அப்படின்னா சமவலு, எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா வந்து மொழிவுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னா பாருங்க பிறப்பாக்க இலக்கணம். ஸோ கிராமர்னா நமக்கு தெரியும் இலக்கணம். ஸோ ஜெனரேட்டிவ் அப்படிங்கும்போது பிறப்பாக்க இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடியாலஜி அப்படின்னா கருத்தியல். ஸோ அதோட ஐடியா என்ன, அதோட கருத்து என்னன்னு கேட்பாங்கல்ல. ஸோ ஐடியாலஜி அப்படின்னா கருத்தியல் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படி பார்ப்போம்ல நம்ம. ஸோ அதில் வந்து இடியம்ஸ் அப்படின்னா என்ன, மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடியம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் அப்படின்னா படிமம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி காட்சி அப்படி கூட சொல்லலாம். நம்ம இமேஜ் அப்படின்னா படிமம் இல்லாட்டி காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசெப்ஷன் அப்படின்னா புலக்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க இமேஜ் அப்படின்னா காட்சி படிமம், இது ப்ரிசெப்ஷன் அப்படின்னா வந்து புலக்காட்சி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிராக்மேட்டிக் மாடல் அப்படின்னா பயன்வழி மாதிரி உரு. பாருங்க மாடல் அப்படின்னாவே மாதிரி தான். நம்ம ஏதாவது இப்போ கூட நமக்கு சிலபஸ் மறக்கலாமே மாடல் கொஷின் சொன்னாங்க. ஸோ மாடல் அப்படின்னா மாதிரி. ஸோ பாருங்க பிராக்மெட்டிக் அப்படின்னா பயன் வழி மாதிரி உரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே பிராக்மெட்டிக் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா பயன் வழி, பிராக்மெட்டிக்னா டிரான்ஸ்லேஷன் நம்ம மொழிபெயர்ப்பு தெரியும். ஸோ மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு நிகழ் தான். ஸோ நிகழ்முறை அப்படின்வாங்க. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ஸோ நிகழ்முறை அப்படின்றது. ப்ராவப்னா நமக்கு தெரியும் பழமொழி. ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வை நூல்கள் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னா பார்க்கறது தான். இப்போ ஒன்றுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம அதை பார்ப்போம். ஸோ அதான் பார்வை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேட்டிவிட்டி அப்படின்னா தொடர்பியல். ஸோ இதுக்காக ரிலேட்டிவ் இருக்கா, ரிலேஷன் இருக்கா அப்படின்னா ஸோ ரிலேட்டிவிட்டி அப்படின்னா தொடர்பியல் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து சிமாண்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சொற்பொருள் உறவு. ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும் உறவு. சிமாண்டிக் அப்படின்னா சொற்பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொற்பொருள் உறவு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா பொருண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா பொருண்மைன்னு கொடுத்துருக்காங்க. சிக்னிஃபைடு அப்படின்னா குறிப்படு பொருள். பாருங்க சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை, சிக்னிஃபைடு அப்படின்னா குறிப்படு பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்னிஃபயர் அப்படின்னா வந்து குறிப்பான். ஸோ பாருங்க சிக்னிஃபிகன்ஸ், சிக்னிஃபைடு, சிக்னிஃபயர் மூணுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோஷியல் அப்படின்னா நமக்கு சமூகம் தெரியும், ரிலேஷன்ஷிப்னா உறவு தெரியும், பேட்டர்ன்ஸ்னா கோலம். பாருங்க சமூக உறவு கோலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோஷியல் ரிலேஷன் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க சோர்ஸ் புக்ஸ். மேலே ரெஃபரன்ஸ் புக் பார்த்தோம். ரெஃபரன்ஸ் அப்படின்னா பார்வை நூல்கள்னு பார்த்தோம். இங்கே சோர்ஸ் புக்ஸ் அப்படின்னா வந்து மூல நூல். இதுக்கு சோர்ஸ் எங்கன்னு கேட்பாங்களா, ஸோ இதுக்கு மூலம் எங்க, ஸோ மூல நூல் அப்படின்னு கூட அப்படி வள நூல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா அமைப்பியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே நமக்கு அமைப்பு தெரியும். ஸோ வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா வந்து அமைப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்ஃபேஸ் லெவல் அப்படின்னா மேற்பரப்பு மட்டம். லெவல் அப்படின்னா ஒரு லெவலாக இருக்கணும், ஒரு மட்டமாக இருக்கணும்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் அப்படின்னா மேற்பரப்பு. ஸோ சர்ஃபேஸ் லெவல் அப்படின்னா மேற்பரப்பு மட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க சின்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க சின்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா தொடர் இலக்கண கூறுகள். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து கூறுகள் தெரியும். ஸோ இப்போ சின்டாக்டிக்கல் அப்படின்னா தொடர் இலக்கண கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னா இலக்கு மொழி. லாங்குவேஜ் அப்படின்னா மொழி தெரியும், டார்கெட் அப்படின்னா இலக்கு. ஸோ இலக்கு மொழி அப்படின்றது. டெக்னிக் அப்படின்னா நுண்முறை. ஸோ இதோட டெக்னிக் என்னப்பா அப்படின்னா நுண்முறை அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னா மரபு வழி மாதிரி ஊர். ஸோ மாடல் நம்ம இப்போ தான் பார்த்துறோம், மாதிரி ஊருன்றது. ட்ரெடிஷ்னல் அப்படின்னா மரபு வழி, ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ மரபு வழி மாதிரி ஒரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்க கலைச்சொற்கள். இயல் 4ல் அட்வான்ஸ் தமிழில் கொடுத்துருக்க கலைச்சொல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அட்வான்ஸ் தமிழ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் முடிச்சுட்டு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியில் தனியாக நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதை ஒன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கலைச்சொற்கள் இவ்வளோ இதுக்கு மேலே வெளியில் போகிறது
கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதுவே நமக்கு போதுமானது இருக்கும். 6th to 12th முடிச்சுட்டு அட்வான்ஸ் தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிவைக்யூல தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு பார்ட் ஏல கொஞ்சம் கேட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே மோர் தென் எனஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.